பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை யோபின் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரிடத்துல எந்த ஒரு தீங்கும் கிடையாது. எவ்வளவேனும் அவரில் இருள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இருளும் வியாதிகளும் கஷ்டங்களும் பேரழிவுகளும் பரலோகத்துல இருந்தது அப்படின்னா அது பரலோகமாக இருக்க முடியாது, அது நரகமாக இருக்கும். கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கணும், நமக்கு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவர் இந்த உலகத்துல வந்தாரு. கொல்றதும் அழிக்கிறதும் செய்யற வேலை செய்யறது யாருன்னா பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா பார்த்தோம் நேற்றைய தினத்துல. பிரியமானவர்களே, ஜீவனை எடுக்க வந்தவர் அல்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. நமக்கு இப்படிப்பட்ட அறிவு வரும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஒரு துளியும் கூட கர்த்தர் இப்படி செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற அந்த சந்தேகமோ அப்படிப்பட்ட எண்ணங்களும் நமக்கு வரக்கூடாது. எவ்வளோ அருமையான போதனைகள். இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாளின் காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே பாருங்க, கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் கண்டிப்பா உங்க குடும்பங்கள்ல வந்து சேரும். பாருங்க, நன்மைகளை அந்த வார்த்தை இழுத்து கொண்டு வரும். கர்த்தருடைய வல்லமை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். பிரியமானவர்களே பாருங்க, யோபு குறித்து இப்ப நம்ம பார்த்து வர்றோம். யோபுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் இருந்ததுன்னு பாருங்க. யோபு முதல் அதிகாரம் 3வது வசனம். யோபு முதல் அதிகாரம் 2-3 வாசிக்கிறேன் பாருங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், அப்படி ஒரு செல்வந்தர் இந்த யோபு பாருங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு பயம். அந்த பயம் இருந்ததுனால பாருங்க, பிசாசானவன் அந்த பயத்தின் மூலமாவே யோபுவை பிடித்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. யோபோட அத்தனை ஆடு மாடு கழுதைகள் எல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. அவன் குமாரர் குமாரத்திகள் எல்லாம் ஒரே நாள்ல செத்து போயிடுறாங்க. கடைசி அவனுடைய சரீரம், அந்த சரீரத்தையும் அப்படியே ஃபுல்லா கொடிய புண்கள் வந்து அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு ஓட எடுத்து யோபு உட்கார்ந்து சுரண்டிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை. இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இதையெல்லாம் பார்த்து அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்கிற அறிவு நமக்கு வரணுங்கிறக்காக தான் இதெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, யோபுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்த போது அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். நீங்க எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க? தேவனை தூஷித்து நீங்க உயிரை விட்டுருங்க. நீங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும்? இன்னும் உங்க உத்தமத்துல நீங்க நிப்பீங்களா? ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, யோபு எப்படிப்பட்ட மனுஷனா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? பிசாசானவன் எந்த அளவுக்கு யோபனுடைய காரியங்கள்ல கவனம் வச்சு அவனுக்கு இவ்வளோ இழப்புகளை கொண்டு வந்தான். இதை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். வசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அப்போ தேவனை தூஷித்து நீங்க உயிரை விட்டுருங்க, நீங்க உயிரோடவே இருக்க வேண்டான்னு மனைவியும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் யோபு. இன்னும் தொடர்ந்து நீங்க யோபு படித்து வந்தீங்கன்னா என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து அநேக அறிவுரைகளை சொல்றாங்க. இவரே இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது இன்னும் வந்து நீங்க இப்படி இருக்குங்க அப்படி இருங்கன்னு சொல்லி அநேக அறிவுரைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அறிவில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆனா யோபு ஒரு நாள் கண்டு கொண்டார் அவர் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு. யோபு சொன்ன வார்த்தை பாருங்க. யோபு 40வது அதிகாரம், யோபு 40th chapter 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க.
இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். யோபு என்ன சொல்றாரு? என் கையினால் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். இனி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நீர் நல்லவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோபு, நான் என் வாயை பொத்திக்கிறேன், நான் இனி புத்தியீனமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. யோபுக்கு அறிவு வந்துருச்சு. யோபுக்கு அறிவு வந்தோன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அறிவில்லாம பேசின உன்னோட சிநேகிதர் 3 பேர் வந்து பேசுறாங்க, அந்த 3 பேருக்காக நீ வேண்டுதல் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. போய் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யறாரு பாருங்க. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்னாடி இருந்தது போல எல்லாமே அவனுக்கு ரெட்டிப்பாய் அமைஞ்சது பாருங்க. கர்த்தர் அப்படிதான் யோபுவை ஆசீர்வதித்தார் பாருங்க. பாருங்க என்னென்னலாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12வது வசனம், யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாமே ரெட்டிப்பாச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு 7,000 இருந்தது, அப்புறம் 14,000 ஆச்சு. 500 இருந்தது, 1000 ஆச்சு. எல்லாமே கர்த்தர் ரெட்டிப்பாக்குனாரு. எப்போ? கர்த்தர் நல்லவர், இந்த தீங்கெல்லாம் அவர் எனக்கு செய்யல, அவர் என்னை சுற்றிலும் என் சொத்துகள் எல்லாத்தையும் சுற்றிலும் அவர் வேலி அடைச்சிருந்தாரு. பிசாசுதான் இந்த மாதிரி பண்ணுனாங்கிற அறிவு எனக்கு இல்லாம இருந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் கர்த்தர் எடுத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனாலதான் முன்னமே சொன்ன, கர்த்தர் எடுக்க வந்தவர் அல்ல, கர்த்தர் கொடுக்க வந்தவர், அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர். இந்த அறிவு நமக்குள்ள ஆழமாய் போக போக நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகுவதை பார்ப்போம். நம்முடைய சம்பத்து பெருகும், திரளான ஆஸ்திகள் வரும். ஏதோ ஆஸ்தி வந்தோன்னே இது நம்மளுடைய பெருமைக்காக அல்ல, கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாக மாற்றி இருக்கிறார், இவர்களுடைய சிறையிருப்பை எப்படி மாற்றி இருக்கிறார். இந்த கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஏன் பெருமைக்காக அல்ல. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கும் போது எனக்கு கார் வந்துருச்சு, எனக்கு வீடு வந்துருச்சுன்னு நான் பெருமைப்பட்டுக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நான் எவ்வளோ கீழான நிலைமைக்கு போனேன், ஒரு வீடு இல்லாம நான் இருந்தேன், ஒரு கார் இல்லாம இருந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வீட்டுல என்னை இருக்க பண்ணி இருக்கிறார், இப்படி எனக்கு ஒரு காரை கொடுத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அப்படின்னு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. அந்த கார்ல போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, கட்டுகள்ல இருக்கிறவங்களை விடுதலை பண்ணும்படியாக. பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. 16வது வசனம். இதற்கு யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, பூரண வயது. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். வயதானவர்கள் வியாதி வந்துருமோ, நம்ம சீக்கிரம் செத்து போயிருமோ, பயப்படவே வேண்டாம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையை சொல்லும் போது சுகத்தோடு இருப்பீங்க, பலத்தோடு இருப்பீங்க. ஏசுங்கிற வார்த்தையில அவ்வளோ ஒரு நம்பிக்கை, விடுதலை எல்லாமே உண்டு. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை இந்த நாள்ல நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காணும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்ல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.